ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மாமா அவங்க தோட்டத்தில் பச்சை மிளகா பிடிங்கிட்டு இருக்காங்க. அக்கா வேலையாட்களை வச்சு பச்சை மிளகா பிடிங்கிட்டு இருக்காங்க. கூட வேலை செய்கிறவங்க வேறு யாருமே இல்லைங்க. அத்தை, பெரியம்மா இந்த மாதிரி சொந்தக்காரவங்க தான் எல்லாருமேவும். பச்சை மிளகா விலையே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி தான் இங்கே சம்சாரிக்கு எந்த பொருளாக இருந்தாலும் விலை இருக்க மாட்டேங்குது. இடைத்தரகர்களுக்கு தான் வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் ரேட் அதிகமாக இருக்குங்க. சம்சாரிக்கு எல்லா பொருளுமே விலை கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த செலவு பண்ணுற கூலி கூட கிடைக்க மாட்டேங்குது. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம்னு. எல்லாருக்குமே அதுதான், கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நேரடியாக விவசாயிக்கிட்ட வாங்கினீங்கன்னா, மக்கள் வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விலையும் கொஞ்சம் கிடைக்கும். வேலை செஞ்ச கூலியாக கொஞ்சமாக கிடைக்கும். பாருங்கள், ஃபுல்லாக பச்சை மிளகா தான் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே பச்சை மிளகா தான் பாருங்கள். காயுமே சரியாக காப்பு பிடிக்கலன்னு சொன்னாங்க. பக்கத்தில் இந்த தென்னை மாமரமெல்லாம் சாரி இந்த வாழை மரமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது பெரிய மாமா அவங்க தோட்டம். அதில் இந்த எலுமிச்சங்கன்று வச்சுருக்காங்க. பாருங்கள், எலுமிச்சங்கன்று இப்போ தான் வச்சுருக்காங்க. அந்த அகத்தி மரம் தெரியுது பார்த்திங்களா, அது பெரிய மாமா அவங்க தோட்டம் தான். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் தள்ளி பின்னாடி இந்த முருங்கை வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே சரி பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சுங்க. கோயிலுக்கு போகணும், வேலப்பூர் கோயிலுக்கு. அதனால் தங்கச்சி வாங்கக்கா டைம் ஆச்சுன்னு பற்றி கூப்பிட்டே வந்துட்டாங்க. அங்கே டிராக்டர் வந்துடும், நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டே வந்துட்டாங்க. உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதா முக்கியமாக, கோயிலுக்கு போகணும், நமக்காக அவங்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க, சத்தம் போடுவாங்க அப்படின்னு. சரி எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு அப்படியே வந்தாச்சுங்க. பாருங்கள், இந்த இடமெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. தண்ணிக்கு பார்த்திங்கன்னா, எங்கள் தோட்டம் அந்த மரம் தெரியுது பார்த்திங்களா, வேப்ப மரம், அந்த சைடு தான் எங்கள் தோட்டம். எங்கள் கிணத்துல உப்பு தண்ணியாக இருக்கும். ஒரு நாள் காமிக்கிறேன் எங்கள் தோட்டத்தை. இப்போ எங்கள் மாமா அவங்க தான் பார்க்குறாங்க. இப்போது நாங்கள் வெளியூரில் இருக்கிறனால அவ்வா தாத்தாவுக்கெல்லாம் உடம்பு முடியாதனால எங்கள் மாமா அவங்க தான் பார்க்குறாங்க தோட்டம். அதனால் இன்னொரு நாள் எங்கள் தோட்டத்தை வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் தோட்டத்தில் உப்பு தண்ணி இங்கே தான் தண்ணி எடுக்க வரும் குடிக்கிறதுக்கெல்லாம். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே நடந்து வரணும் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது. பாருங்கள், எல்லாமே விவசாயம் பண்ணி எல்லாமே நட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்க. பயிர் வச்ச எல்லாமே இப்போ பருத்தியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாமே அப்போ மழை பெஞ்சு எல்லாமே விதை போட்டு நட்டுட்டாங்க. இதில் மழை பெஞ்சால் தண்ணி போகும் இந்த ஓடையில். பாருங்கள், கம்மாயில் தண்ணி இருக்குது, நல்லா நிறைஞ்சிருக்கு. பரவாயில்ல, கம்மாயில் இந்த பக்கமெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். பாருங்கள், சுற்றி இந்த கருவேல மரம் முள்ளு இருக்குது பார்த்திங்களா, மரம் அது 2 சைடுமே இருக்கும். சென்டரில் ரோடு. நாங்கள் சின்ன பிள்ளைகள தனியாக நடந்து போகணும்னா பயமாக இருக்கும். பாருங்கள், நடந்து போகவே அவ்வளவு அடர்ந்து அந்த சைடு இருக்கிறவங்க இங்கிட்டு தெரியாது, ரோட்டில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி மரமாக இருக்கும் 2 சைடுமே புதராகவும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. ஓப்பனாக இருக்குது பாருங்கள். காட்டில் இருக்கிறவங்க எல்லாமே தெரியும். நல்லா பார்த்து பேசிக்கிட்டே போகலாம். பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே நட்டிருக்காங்க பார்த்திங்களா. இதுதாங்க எங்கள் அப்பா அவங்க தோட்டத்துலேருந்து அப்படியே ஊருக்கு வர்ற வழி. இது எங்கள் சித்திவங்க தோட்டம், காடு. இந்த காடு நட்டிருக்காங்க. இது பெரியம்மா அவங்க தோட்டம், இந்த காடு. எல்லாமே சொந்தக்காரவங்க தாங்க இங்கே எல்லாமே. பாருங்கள், எல்லாமே பயிர் பண்ணி இப்போ அன்றைக்கி மழை பெஞ்சது முதல் நாள் நைட்டு. அதனால தான் எல்லாமே ஈரமாக இருக்குது. இது எல்லாமே வானம் பார்த்த பூமி தான். இடையில இந்த போர் போட்டு விவசாயம் பண்ணுறவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. வானம் பார்த்த பூமியில் அந்த 6 மாதத்துக்கு தான் அங்கே வெள்ளாமை இருக்கும். அதுக்கப்புறமா 6 மாதம் சும்மா தான் இருக்கும், மழை இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால் சும்மா தான் இருக்கும். போர் போட்டவங்க எப்பயுமே ஆடைக்கு கோடைக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் எங்கள் ஊரை அப்படியே ஒரு வண்டியில் வரும்போதே காட்டிட்டேன். பாருங்கள், பூ போட்டிருக்காங்க, மல்லிகைப்பூ செடி. வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு.
நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் வளர முடியும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய், வணக்கம்.